நிலச்சரிவால் மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ள கேரள மாநிலம் வயநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் ஆய்வு செய்தார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கடந்த மாதம் 30ஆம் தேதி பெய்த கனமழையால் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் வயநாடு மாவட்டத்தில் இருந்த முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய கிராமங்கள் முற்றிலுமாக மண்ணில் புதைந்தன. நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் ஹெலிகாப்டரில் வயநாடு சென்ற பிரதமர் மோடி நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை வானில் பறந்தபடி பார்வையிட்டார். அவரிடம் நிலச்சரிவு சேதங்களை முதல்வர் பினராயி விஜயன் விளக்கி கூறினார். 30 மணி நேரத்தில் ராணுவத்தினர் அமைத்த பாலத்தில் நடந்தபடியே நிலச்சரிவு பாதிப்புகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார். அவரிடம் நிலச்சரிவால் அப்பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பு, பாலம் அமைத்த விதம் ஆகியவற்றை பிரதமரிடம் ராணுவ அதிகாரி விளக்கி கூறினார். முண்டக்கை, சூரல்மலை பகுதிகளில் நிலச்சரிவில் குடியிருப்புகள் அடித்து செல்லப்பட்ட பகுதி, ஏராளமான சடலங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இடங்களையும் அவர் பார்வையிட்டார். அவருடன் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதல்வர் பினராயி விஜயன், மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். பின்னர் பாதிக்கப்பட்ட இடங்களை சாலை வழியாக சென்று ஆய்வு செய்த பிரதமர் மோடி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் முகாம்களில் தங்கியுள்ளவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதைத் தொடர்ந்து பிரதமர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் பாதிப்பு குறித்து விளக்க படங்களுடன் அதிகாரிகள் எடுத்து கூறினர். ஆளுநர், முதலமைச்சர், மத்திய அமைச்சர் உள்ளிட்டோரும் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது வயநாட்டில் சீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு பணிகளை மேற்கொள்ள 2000 கோடி ரூபாய் தேவை என முதலமைச்சர் பினராயி விஜயன் மனு அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மோடி, இது மிக பெரிய பேரிடர் என்று குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ மாநில அரசுடன் மத்திய அரசும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என உறுதியளித்தார். रेस्क्यू ऑपरेशन और रिलीफ एक्टिविटी में कोई रुकावटें हो, लेकिन आज मैंने पूरे विस्तार से सारी चीजों को देखा है और जब फर्स्ट हैंड इंफॉर्मेशन होती है तो निर्णय करने की भी सुविधा रहती है। और मैं आपको फिर से एक बार विश्वास दिलाता हूं, मुख्यमंत्री की जैसी अपेक्षाएं हैं, वो सारी अपेक्षाओं को पूरा करने में भारत सरकार पूरा प्रयास करे। உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.